அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிதா கொடுக்கிற பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், அந்த தேற்றரவாளன் நமக்குள்ளாய் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும் பொழுது அதை கண்டித்து உணர்த்துகிறார். என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டு பிள்ளைங்களை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. இங்கே போகாத, இதை செய்யாத, இதை பார்க்காத, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கு. அப்படின்னா இங்கே யோசுவா சொல்றாரு, இன்றைக்கு உங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவில் என்ன செய்ய போறேன். அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தம் ஆயிட்டு அப்படின்னா நாளைக்கு அற்புதம் உறுதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்ச? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பரிசுத்தம்னா நாளைக்கு அற்புதம் ரெடி. நாளைக்கு அற்புதம் நடக்கலை அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தம் ஆகலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அடையாளங்களை செய்கிற தேவன். அவரிடத்துல அண்டி வருகிறவர்களை அவர் ஒருபோது வெறுமையா அனுப்புகிறதே இல்லைங்க. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் யோர்தானில சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அவன் கொடுத்தான். ஹல்லேலூயா. யோவானை நம்ம பார்க்கிறோம், வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய ஒரு சத்தம் உண்டானது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம், பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அதுதான் அந்த யோர்தான் நதியில அவன் யோவான் ஜனங்களை நோக்கி எல்லாம் மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு யோவான் சொன்னார். யோர்தான்ல ஞானஸ்தானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுவும் அங்கே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு அங்கே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அங்கே இறங்கினார். ஹல்லேலூயா. அப்படி யோசுவா சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் என்ன செய்ய போறேன். ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான வேர்டு. பரிசுத்தம் ஆகுறதுன்றது சும்மாவா? ஒரு ஆள் பரிசுத்தம் இல்லைனாலும் இவங்க யோர்தானை கடந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ஆள் சரியில்லைனாலும் இவங்க கடக்க முடியாது. அதான் யோசுவா சொல்றாரு, எல்லாரும் என்ன செய்யணும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எல்லா கோத்திரத்திலையும் 12 கோத்திரத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள், ஒவ்வொரு பிரபுக்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எல்லாரும் பரிசுத்தமாகணும். ஆமென். ஒரு ஆள் மிஸ்டேக்னாலும் யோர்தானுக்கு அவங்க கடந்திருக்கவே முடியாது. ஐயா, அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது ஐயா. இந்த சூழ்நிலையை அவர்கள் கடந்துதான் தீர வேண்டும். இந்த சூழ்நிலையை கடக்க அவர்களுக்கு பலன் இல்லை. இந்த சூழ்நிலையை கடக்க அவர்களிடத்தில் தைரியம் இல்லை. இந்த சூழ்நிலையை கடக்க அவர்களிடத்தில் பலம் இல்லை. ஆனால் தான் கர்த்தர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் கூட வரன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பல நேரத்தில் கேட்குறோம் இல்லையா, ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, விட்டுட்டாரோ, என்னை விட்டு விலகி போயிட்டாரோ, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் உங்கள் கூடையே தான் இருக்கிறார். நாம தான் சில நேரம் ஜம்ப் ஆகி அப்படியே அவரை விட்டு லேசாக நகுந்துடுறோம். ஹல்லேலூயா. அப்பப்போ அப்படியே ஸ்லிப் ஆயிடுறோம். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன். நீங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் உட்காரும் பொழுது, நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஏற்கனவே ஒரு சந்ததிகள் செங்கடலை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இந்த சந்ததிக்கு என்ன ஆண்டவர் பண்ண போறார்ன்றத ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு ஆர்வம், ஒரு ஈகு, என்ன ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, கானானை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா எப்படி கொடுப்பார்? நமக்கு முன்பாக யோர்தான் இருக்கிறதே. அங்கேயாவது எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து கிளம்பி வந்தாங்க. இப்பொழுது அப்படி அல்ல. அவர்கள் சுதந்திரிக்கிற, கிட்ட நெருங்கி நிற்கிற ஆசீர்வாதத்துக்கு பக்கத்துல, கானானுக்கு பக்கத்துல நெருங்கி நிற்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு முன்பாக ஒரு தடை, யோர்தான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம ஆசீர்வாதத்துக்கு பக்கத்துல தான் நிற்கிறோம்.
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள், சில யோர்தான்கள் நமக்கு நடுவில் நிற்கிறது. ஹல்லேலூயா. இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்னார். ஓ தேவ பலன் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சகாயம் வேணும். அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க என் வாழ்க்கையில். அவர் ரட்சிக்கலைன்னா ஒன்றும் இல்லை. அவர் மாத்திரம் என் இருதயத்தில், ஓ எனக்குள்ள அவர் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை, நான் பாவியான மனுஷன். என்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு வருகிறாரோ, என்றைக்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள இயேசு வருகிறாரோ, அப்பொழுது அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். ஓ பழைய மனுஷன் அல்ல. ஓ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஓ ஞானஸ்தானத்தை ஒருத்தன் பெறுகிறானோ, ஓ அவன் பழைய மனுஷனாய், அந்த பாவ பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்ட மனுஷனாய் அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் எழுந்திருக்கும் பொழுதோ அவருடைய உயிர் தெழுதலுக்கு அடையாளமாய் ஓ ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய சிருஷ்டியாய், அவருடைய பிள்ளையாய், அவருடைய சொந்த பிள்ளையாய், அவருடைய சுதந்திரவாளியாய், அவருடைய ஜனமாய் ஓ எழும்புகிற அடையாளமாய் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன்னு? ஆமென். என்னைக்கோ ஞானஸ்தானம் எடுத்தேன் பாஸ்டம்மா. சில பேர் இன்னும் ஞானஸ்தானமே எடுக்காம என்ன செய்றீங்க? எடுத்துக்கலாம். எப்போ எடுக்கலாம்? இன்னைக்கு எடுக்கணும். இன்னைக்கு பரிசுத்தமாகணும். அப்படின்னா தான் நாளைக்கு அற்புதம். ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்துக்கு என்ன தடை? என்ன தடை? யார் என்ன சொல்கிறா? யார் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? உங்களை தடுப்பவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போவே சிலுவையில் கூப்பிட்டு அரைஞ்சிடலாம். சோத்திரம். ஹல்லேலூயா. சில நேரங்கள் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் பாஸ்டர், நான் சீக்கிரம் வந்துடுவேன். எப்போ வர்றது? நாளைக்கே ஆண்டு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தமாகணும், அவருக்குள்ளே வரணும், அவருக்குள்ளே நெருங்கி வரணும். இந்த உலகம் இன்னைக்கு அழிவுக்கு நேராய் போய் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். தேவ பிள்ளையே, நேற்று கூட பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண்டுடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்குது. வருஷம் கணிப்பு படி சீக்கிரம் ஆண்டு வந்துடுவார். என்னப்பா கணிப்பு சொல்லுங்கப்பா அந்த கணிப்பை. ஹல்லேலூயா. கணிப்பு படி சீக்கிரம் ஆண்டு வந்துடுவார். இந்த வீட்லேயே இருந்தாலும் போயிடலாம், பரலோகம் போயிடலாம். வீடு வாங்கணும்னு வச்சுருக்கீங்களா? ஆண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும்போது வாங்கிக்கங்க, இல்லைன்னா தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, ஏன்னா ஐஸ்வர்ய சம்பனர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் காணப்படுகிறவைகள் அழிந்து போகக்கூடியவைகள். இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு போகிறது இல்லை. ஒருவேளை இன்றைக்கி வீட்டை கட்டி பங்களாவாக கட்டினா அதில் 2 பாட்டியம்மாங்க தான் உட்காந்துருப்பாங்க, ஒரு தாத்தா தான் உட்காந்துருப்பார். அவ்வளோ பெரிய வீட்டில் பாஸ்டர் சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு விசிட்டிங் காரில் போகும்போது இங்கே பற்றி எவ்வளோ பெரிய வீடு இருக்குது. ஆமாப்பா, இல்லை ஒரு 10 ஃபேமிலி இருப்பாங்களா, ஒரு 2 ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி, ஒரு தாத்தா ஒரு பாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. மீது எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. உங்கள் கூட இயேசு இருப்பார் என்று சொன்னால் உங்களை பார்த்து பிசாசு பயந்து போகும். ஏன்னா பிசாசே சொல்லுது, நீர் பரிசுத்தர், நீர் தேவனுடைய குமாரன் என்று. ஆண்டரை பார்த்து ஆண்டு பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஒன்றும் வராது. வருது அப்படின்னா பிரச்சனை நம்ம தான், எங்கேயோ வீக்காக இருக்கிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். என்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், சேட்டை ஏதோ நடக்குது. ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணி நல்ல வேதத்தை வாசித்து ஆண்டருக்கு பயந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறவங்களுக்கு அற்புதத்தை தேடி போக வேண்டியதில்லை. அற்புதம் தானாக வரும். ஓ பிஸ்னஸ் ஆண்டு நல்லா டெவலப் பண்ண உதவி செய்வார். உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் இக்கட்டு மாறும், உங்கள் சஞ்சலம் மாறும், உங்கள் தவிப்பு மாறும். அவரை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஹல்லேலூயா. ஓ எவ்வளவு பணம் காசு வந்தாலும் சரி, ஓ பொருள் வந்தாலும் சரி, ஆண்டுக்குள்ளே நிலைத்திருக்கிற பிள்ளைங்களை எவ்வளவு பெரிய காரியமும் அசைக்க முடியாதையா, ஆண்டவரை விட்டு பிரிக்காது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே நான் அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த அதே தேவன் ஓ உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பல நேரத்தில் பிரச்சனைக்கே ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் இந்த பிரச்சனை ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர்மா இந்த பிரச்சனை ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். ஹல்லேலூயா. பிரச்சனைக்கு காரணமே விட வேண்டியதை விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகுனாவே பிரச்சனை கிடையாது. அப்புறம் பிரச்சனைக்கு எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு? ஹல்லேலூயா. ஆமென். பல நேரங்களில் விட வேண்டியதை விடுறதில்லை. சில காரியம் அப்படியே துரத்திட்டே இருக்கும், சில விஷயத்தை விடவே முடியாது. எதை விட முடியாதுன்னு நீங்கள் இன்றைக்கி யோசிங்க. விட முடியாமல் என்ன இருக்குதுன்னு யோசிங்க. எந்த ஃப்ரெண்டை விட முடியலன்னு பாருங்கள்.
எந்த ஃப்ரெண்டோட சேட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா. எந்த விஷயத்தை விட முடியலன்னு பாருங்க. ஹல்லேலூயா. விட வேண்டியதை விட்டாவே பிரச்சனை சால்வ். பல நேரங்களில் பிரச்சனையை நாமளே இழுத்து வச்சுட்டு அந்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் மனம் திரும்பி பாவத்தை விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாததை விட்டோம்னாவே பாதி பிரச்சனை சால்வு. பல நேரங்களில் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் புறஜாதிகளோட மற்ற ஜனங்களோட கலந்து எல்லா பாவ காரியங்கள் உலக காரியங்களை நாமளே இழுத்து போட்டுக்கொண்டு பிரச்சனையை நாமளே உருவாக்கி கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நடுவில் நான் அற்புதம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை நீங்கள் கடந்து செல்லுவீர்கள். ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம் அதே அதிகாரத்தில் அங்கே எப்படி அவர்கள் கடந்தார்கள் என்று சொன்னால் சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. இங்கே யோசுவா சொல்கிறாரு பரிசுத்தம். முதலாவது என்ன? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். எதை புசிக்கணும் எதை புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சட்டத்தை கொடுத்துருக்கிறார். இந்த சட்ட புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். ஹோட்டலில் நல்லா இருக்குன்னு ரத்த பொரியலெல்லாம் சாப்பிடக்கூடாது. எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாது, அதுல கூட எப்படி பரிசுத்தமா இருக்கணும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இதைத்தான் புசிக்கணும், இதை புசிக்க கூடாது. கஷ்டமா டேஸ்டா இருக்குது. நான் சொல்றேன் பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மாம்சத்தை வளர்க்குறீங்களோ ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய மாட்டார். மாம்சம் உள்ள ஃபுட்டு உள்ள அதிக போக 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 மாம்சம் வளரும். ஆமென் சொல்லுங்க. என்ன நீங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு தயிர் சாப்பாடு தான். தோத்துறோம். ஹல்லேலூயா. ஆமாம், சொல்ல இன்னைக்கு போய் அன்வி வாங்குறதே வெறுத்துறணும். மாம்சம் உள்ள ஆகாரம் உள்ள அதிக போக போக இந்த மாம்சம் அதிகமாய் வளரும். இந்த மாம்சம் தான் வேலை செய்யும். இந்த மாம்சம் ஜெபிக்க விடாது, வேதத்தை வாசிக்க விடாது, பரிசுத்தமாக வாழ விடாது, மந்தமாக இருக்கும், நிர்விசாரமாக இருக்கும், ஏனோ தானோன்னு இருக்கும். எல்லாத்தையுமே நீங்க ஒரு அளவா வைங்க, ஆவி வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். இதை உள்ள அதிகமா எடுக்க எடுக்க ஆவியானவர் பயங்கரமா கிரியை செய்வார். ஆவியானவர் வேலை செய்வார். வசனம் உங்களுக்குள்ள வேலை செய்யும், உங்க வாழ்க்கையில வேலை செய்யும், உங்க குடும்பத்துல வேலை செய்யும். இந்த வசனம் விடுதலையை கொடுக்கும் ஐயா. இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றாரு மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சம் போராடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோன்றது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்படி இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருவரோடு பேசி கொண்டு இருக்கிறார் இந்த காலை வேளையில. இன்னும் 3 நாள்ல உனக்கு முன்பாய் காணப்படுகிற சில யோர்தானை நான் பிரிக்க போகிறேன், சில தடைகளை நான் உடைக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசி கொண்டு இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை குறித்து சகோதரியே நீ கலங்கி கொண்டு இருக்கிற. பல வருடங்களா நீ கலங்கி கொண்டு இருக்கிற, பல வருஷங்களா நீ கலங்கி கொண்டிருக்கிறையே. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே தெளிவாய் திட்டமாய் உணர்த்துகிறார். within 3 days உன் லைஃப்ல ஆண்டவர் சில மாற்றத்தை, சில பிளவை, சில தடைகள் காணப்படுகிற தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். நீ இடம் கொடுப்பாய் என்று சொன்னார், உன்னை இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்துவாய் என்று சொன்னார், அவருக்காய் வைராக்கியமாய் எழும்புவாய் என்று சொன்னார். உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். Hallelujah. Within 3 days. Hallelujah. இன்னும் 3 நாளைக்குள்ளே நீ யோர்தானை கடப்பாய், நீ யோர்தானை கடப்பாய். சகோதரியே, நீ யோர்தானை கடப்பாய். You are pass over this Jordan. Hallelujah. இந்த யோர்தானை நீ கடப்பாய். ஷதரகதன. கர்த்தர் நல்லவர். ஆமென். பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். இந்த மாதத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற மாதம். விசுவாசிக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சேஞ்சஸ், ஒரு டர்ன் ஓவரை கர்த்தர் கொடுக்க போகிறார். இங்க வந்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைத்து வந்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை இன்றைக்கு கையில ஒண்ணுமே இல்லை, யாக்கோபை போல நான் வெறுங்கையா வந்திருக்க ஆண்டவரே, உனக்கு 2 பரிவாரங்கள். 2 சகோதரனே, உனக்கு 2 பரிவாரம், 2 பரிவாரம் உன் மீது பொறாமைப்படும் வண்ணமாய் 2 பரிவாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த பட்டணத்துல நான் வெறுங்கையோடு வந்திருக்கேன்னு சொல்றியா? கர்த்தர் உனக்கு 2 பரிவாரங்களை.
ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. செஞ்சாரா? செஞ்சார். ஏன்னா அவர் வாக்குரைச்சவர், உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டு சொன்னதுக்கு மாறா செய்கிறவர் அல்ல, சொன்னதை நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அவர் சொல்லிட்டாருன்னா, அவரை நம்பி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவரை நம்பி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள். நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசிங்க. ஆசாரியருடைய, லேவியராகிய இவர்களுடைய உடன்படிக்கை 13வது வசனம் சம்பவிப்பது என்னவென்றால், 11வது வசனம், இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர். எப்படிங்க? யோசுவா என்ன சொல்றாரு பாருங்க, சர்வ லோகாதிபதி அவர், எல்லாருக்கும் அவர் ஆண்டவர். அவர் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சர்வ பூமி, அந்த வேர்டை நீங்க நோட் பண்ணுங்க. யோசுவா வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள்! அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவரையா, எல்லாருக்கும் அவர் ஆண்டவர், பாவிக்கும் அவர் தான் ஆண்டவர். தப்பு செய்கிறவன், தப்பு செய்யாதவன், இந்த உலகத்தில் காணப்படுகிற கோடிக்கணக்கான எல்லா ஜனங்களுக்கும், இந்த சர்வ பூமிக்கும் இருக்கிற அத்தனை அண்ட சராசரங்களுக்கும், எல்லாருக்கும், மிருக ஜீவன்களுக்கும், எல்லாவற்றிற்கும், இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்த அத்தனை ஜீவன்களுக்கும், சர்வ பூமிக்கும் அவர்தான் ஆண்டவர். ஏனென்றால் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிறார். ஆண்டவர் எங்க வீற்றிருக்கிறாரா? எங்க வீற்றிருக்கிறார்? ஆமாம், பூமியின் உருண்டையின் மீது அவர் வீற்றிருக்கிறார். எல்லா கண்டத்தையும் பார்க்குறார், எல்லா கண்ட்ரியையும் கர்த்தர் பார்க்கிறார். எல்லா ஜனங்களும் அவருக்கு தெரியும், எல்லா மொழியும் அவருக்கு தெரியும். என்ன மொழி தெரிஞ்சிருந்தாலும், 5 லாங்குவேஜ் 10 லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பரலோக லாங்குவேஜ் தெரியணும். அப்படின்னா தான், ஏன்னா கடைசியில் இருக்க போகிறது அங்கே தான். என்ன பாஸ்டமா அது பரலோக அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க. ஹல்லேலூயா. பரலோகம் போகிறதுக்கு அந்த பாஷை தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படின்னா இங்கே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், ஆமென், கர்த்தருடைய வேலையை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசாரிய கூட்டமாய், ஜனங்களாய் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். 4 5 ஹல்லேலூயா 6 7 ஆமென். எத்தனை பேர் அவருடைய ஜனம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்கள் தேவனாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் எல்லாம் ஆசாரியர்கள் தான். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள், அவருடைய நாமத்தை அறிவிக்கக்கூடியவர்கள், அவருடைய சுவிசேஷத்தை. நீங்கள் யாரை பார்த்தாலும், இந்த வாரம் ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷம் சொன்னேன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். கிளாப் பண்ணுங்க மற்றவங்கெல்லாம். சூப்பர் 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 சூப்பர். ஹல்லேலூயா. இதுதான் அவருக்கு தேவை. நம்ம என்ன ஓடுனாலும் சரி, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, என்ன இந்த உலகத்தில் லாபமாய் மாற்றிக்கொண்டாலும் சரி, அதெல்லாம் கணக்கில் வரவே வராதுங்க. ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடும் பொழுது தான் அதுக்குரிய பிரதிபலனே வேற. ஹல்லேலூயா. ஒரு வாரத்தில் ஒரு ஆளுக்காவது என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்துருக்குறோம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டு உங்களை இது போதும். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார், ஆண்டு உங்களுக்கு இது போதுங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு ஆண்டு நம்மக்கிட்ட தான் கணக்கு கேட்பார். பார்க்கிற இந்த உலகத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துல பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை நம்ம சொல்லணும். நமக்கு ஆண்டு செய்த அற்புதத்தை மாத்திரம் நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது, அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன, ரெண்டாவதாக இங்கே என்ன நடக்கிறது? அற்புதத்திற்கான அடுத்த கட்டம், ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் யோர்தானினுடைய ஓரத்தில் அங்கே வருது. ஹல்லேலூயா.
யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடுமாமா. எப்படி ஓடும்? தண்ணி நல்ல காலத்திலே தண்ணி பயங்கரமாக போகும். இப்போ பயங்கரமாக கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ தண்ணி போகுமாமா. அது ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் மூழ்கிடணும். கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம், பயங்கரமான ஒரு கஷ்டம். கரை புரண்டு போகிற தண்ணியை கடந்து போகிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கடினமான ஒன்று. ஒன்று அடிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா மூழ்கிடுவாங்க ஆழம் இருந்தா. அப்படி இந்த கரை புரண்டு போகிற இந்த யோர்தானை கடக்க வேணும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் அப்படியே போகும், நிற்காது, பயங்கர ஃபாஸ்டா கரை புரண்டு போகும். ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் வர முடியாது, எதையுமே செய்ய முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியாது, என்ன பண்ண போறோம்னு தெரியாது, எப்படி இதை கிராஸ் பண்ண போறோம், எப்படி இதை கடக்க போறோம்னு தெரியாது. ஆனால் ஒருவர் உண்டு, உங்களோடு கூட வருவார். அவர் கடக்க பலனை தருவார், அவர் கடக்க உதவி செய்வார். அவர் கடந்து செல்ல உங்களுக்கு உறுதுணையாய், உற்ற சிநேகிதராய், உற்ற நண்பனாய், ஓ தாயாய் தகப்பனாய் அவர் இருக்கிற தேவனையா. ஹல்லேலூயா, ஆமென். எந்த சூழ்நிலையை நீங்க நினைக்காதீங்க, இப்படி இருக்கே அப்படி இருக்கே, எல்லாவற்றையும் கடக்க தேவன் உதவி செய்வார். ஆமென். பிரச்சனையோடு கூட கர்த்தர் உங்களோடு கூட கடக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிரச்சனையில் அவர் கூட இருந்தா போதும், அந்த பிரச்சனை நமக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் இயேசு என்னோடு கூட இருந்தா போகுது. அது எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் சரி, அது கரை புரண்டு வருகிற யோர்தானா இருந்தாலும் சரி, அதை கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும். அப்படின்னா ரெண்டாவது, ஆசாரியர்களுடைய கால் பட்ட மாத்திரத்தில், ஆமென், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வேலையை செய்கிற, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற, அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கும்? ஏற்கனவே பாஸ்டர் டீச் பண்ணியிருக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்? ஹோம்வொர்க். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாரியர்களுடைய கால் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஹல்லேலூயா. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஊழியக்காரருடைய கால்கள் வீட்டில் படலை இன்னைக்கு. ஆமென். படுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. அன்றைக்கு லேவியர்கள், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமைக்கிற அவர்களுடைய கால்கள் யோர்தானிலே பட்ட உடனே யோர்தான் என்ன செஞ்சிருச்சு? ஹல்லேலூயா. ரெண்டா பிளக்குது. ஹல்லேலூயா. அந்த ஓரத்தில் அவர்களுடைய கால் பட்ட உடனே உடன்படிக்கையை சுமக்கிற, கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே ரெண்டாவது ஒரு காரியம், யோர்தான் பிளந்தது. ஹல்லேலூயா, ஆமென். கரை புரண்டு ஓடுகிற எவ்வளவு பிரச்சனையோ, எவ்வளவு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கால்கள் பட வேண்டும். ஹல்லேலூயா. கால் படணுங்க. உங்கள் வீட்டில் கால் படணும், கர்த்தர் இருக்கணும், ஏசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஊழியருடைய பாதங்கள் வீட்டில் படணும். ஆமென். இன்னைக்கு பல நேரங்களில் படுறதுக்கு விருப்பப்படுறதே கிடையாது. ஏசு உள்ள வீட்டுக்குள்ளே, இருதயத்திற்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. என்றைக்கு ஏசு வீட்டுக்குள்ளே வர்றாரோ அந்த வீட்டில் நிச்சயமாக சமாதானம் உண்டு. எவ்வளோ பெரிய யோர்தானா இருந்தாலும் சரி, கரை புரண்டு வருகிற யோர்தானா இருந்தாலும் சரி, அது பிளந்து போக கர்த்தர் உதவி செய்வார். வேத வசனம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, இந்த வேத வசனம், வேதாகமம் உங்க வீட்டில் இருக்கணும். ஊழியருடைய கால்கள் பட வேண்டும். அன்றைக்கு பெட்டியை சுமக்கிற லேவியர்கள், ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே அங்கே அற்புதம் நடந்ததையா. கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த புரண்டு வருகிற, அவர்களுக்கு முன்பாக நின்ற, அவர்கள் கடந்து செல்ல முடியாத சூழ்நிலையில இருந்த அந்த யோர்தானை கர்த்தர் ரெண்டாய் பிளந்தார். அவர்கள் உலர்ந்த தலையின் வழியா கடந்து சென்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார் பாருங்க. கீழே உள்ள வசனத்தில் வாசிப்போம். 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி விடுகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய்
நீக்கும்படி. 17வது வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். 16, 17 மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலா என்ன செய்ததா? குவிந்தது. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஓ தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் ஓ கடந்து போனார். ஓ கர்த்தர் அற்புதம் செய்தார். இந்த 3 நாளைக்கு பிற்பாடு ஓ கர்த்தர் அந்த யோர்தானை கடக்க உதவி செய்வார் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு யோர்தானால ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு தான் பெரிய விஷயம். பிரச்சனை நமக்கு தான் பெருசு, ஆண்டவருக்கு பெருசு கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருந்தார் என்று சொன்னால், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது, ஆசாரிகளுடைய உள்ளங்கால் படும் பொழுது அங்கே யோர்தான் பிளக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அங்க அற்புதம் உண்டாகும். ஹல்லேலூயா. அங்க அடையாளம் உண்டாகும். ஹல்லேலூயா. அங்க தேவ திட்டம் நடக்கும். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென். இத்தனை பேர் நீங்க இதை எப்படி புரிந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய வார்த்தையை? ஹல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் சொல்ல அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யலைங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி மோசேக்கு கீழ்ப்படிந்தார்களோ அதே போல யோசுவாவுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் நடந்தார்கள். ஓ ஜனங்கள் யுத்த சன்னத்தராய் நின்றார்கள். ஓ கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய், கீழ்ப்படிந்த ஜனங்களாய், ஓ யுத்த வீரர்களாய் அவர்கள் நின்றார்கள். ஹல்லேலூயா. அப்படி நிற்கும் பொழுது ஓ கர்த்தர் ஓ அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் அங்கே செயல்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஓ இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று ஓ ஹல்லேலூயா எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஓ இந்த வேளையில் அவரை நோக்கி பாருங்க. என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு விடுதலையை தர மாட்டாரா என்று சொல்லி ஓ ஒரு வேளை அழுகையோடு கண்ணீரோடு இந்த வேளையில நீங்க அவருடைய சமூகத்தில் வந்து நின்றீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களுக்கு அந்த யோசுவாவின் ஆவிய, அந்த யோசுவாவின் சந்ததிக்குரிய பலனை கர்த்தர் தருகிறார். ஓ நீ நிற்கிற இடம், நீ காலூன்றி நிற்கிற இடத்துல ஓ அற்புதம் நடக்கும். சகோதரனே சகோதரியே, ஓ எத்தனை பேர் ஓ கால் வைக்க ஓ நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, ஓ நீங்க உடன்படிக்கை பெட்டியை ஓ சுமந்து நிற்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் அப்படிப்பட்ட கால்களாய் கர்த்தர் உன் கால்களை மாற்ற வல்லமை உள்ளவர். ஓ மான் கால்களாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஓ விசுவாசிக்கிறவங்க நல்ல வாய்களை திறந்து அவரை துதிங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஓ கர்த்தர் விசேஷித்த ஆவியை கொடுக்கிறார். ஓ உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஐயா. ஓ நீ நிற்கிற இடம், ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, ஓ நீ நிற்கிற இடம் ஓ பரிசுத்த பூமி. உன் பாத ரட்சைகளை கலற்றி போடு. ஓ சில கலற்றி விட வேண்டிய ஓ காரியங்களை நீ கலற்றி போடும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஓ சில காரியங்களை நீ கலற்றி போடும் பொழுது ஓ கர்த்தர் உனக்காய் அற்புதங்களை ஓ வாசல்களை திறப்பார். உனக்காய் யோர்தானை கர்த்தர் பிரிக்க உதவி செய்வார். ஓ செங்கடலை பிளந்த அதே தேவன், அதே ஜனம், ஓ உலர்ந்த வழியாய் சென்ற அதே ஜனம் இந்த யோர்தானையும் கடந்ததல்லவா? ஓ சந்தராதனா கரமலதனமா. ஓ நல்லவர் நல்லவர் நல்லவர். வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓ கர்த்தர் அந்த ரைட்ஸை கொடுக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். மகளே நீ எனக்காய் வேறு பிரிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, தேவ ஜனமே, நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை. ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை தாயோ தகப்பனோ கைவிட்டாலோ நீ அவருடைய பிள்ளையா. ஒரு ரத்தத்தினாலே உன்னை மீட்டிருக்கிறார். நீ அவருக்கு சொந்தம், நீ அவருக்கு சொந்தம். சகோதரியே நீ அவருக்கு சொந்தம். உன் உள்ளங்கால் படும் பொழுது, நீ கால் ஊன்றி நிற்கும் பொழுது ஓ கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். சந்தராதனா கரமலமா.
கண்களை மூடி எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஒரு விசேஷத்தை யோசுவாவின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவின் சந்ததியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோட சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறங்க, அவரை துதிங்க பார்க்கலாம். உன் நாவு துதிக்கட்டும். ஓ, நீ யோசுவாவின் சந்ததி ஐயா, நீ யோசுவாவின் சந்ததி அம்மா. ஓ சகோதரனே, வாலிபனே, நீ யோசுவாவின் சந்ததி, நீ யுத்த வீரன் ஐயா, நீ கர்த்தருக்காய் செயல்படுகிறவன். ஓ, கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறீங்க, என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? செய்வார் சகோதரியே, செய்வார் சகோதரனே. ஓ ஹல்லேலூயா. நீ விசேஷித்தவள். ஓ, நீ யாருன்னு சில நேரம் உனக்கே தெரியல. நீ அவருடைய பிள்ளை, நீ யோசுவாவின் சந்ததி. நீ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவள், நீ உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவன். எத்தனை பேர் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க ஆயத்தம்? நான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா என் கால் பட்ட இடமெல்லாம் ஓ கர்த்தர் செயல்படுகிற இடம், கர்த்தர் கிரியை செய்கிற இடம். நான் எங்கு போனாலும் யோசுவாவோடு சொன்னார், நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம். ஓ ரபன சந்தரே கலதனமா ஓரி தே கரமௌ சந்தரே. நன்றி ஐயா. ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? கேளுங்க. இயேசுவே, உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற சபையாரா எங்களை மாற்றும் ஐயா. இந்த வேதத்தை சுமக்கணும், இந்த வேதத்தை இந்த வேதத்தை நீ சுமக்கும் போது வாலிபனே, வாலிப பிள்ளையே, ஸ்திரீயே, புருஷனே, இந்த வேதம் உன்னை சுமக்கும். நீ வேதத்தை சுமந்த அப்படின்னா இந்த வேதம் உன்னை சுமக்கும். நீ வேதத்தை நேசிச்ச அப்படின்னா நீ உள்ளங்கால் படுகிற எல்லா இடங்களையும் கர்த்தர் உனக்கு தருவார். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஓ சந்தராதானா கரமலமா. ஒருவேளை நினைக்கலாம், மனுஷர் எனக்கு எதிராய் வர்றாங்களே, எனக்கு எழும்பி நிற்கிறாங்களே, எனக்கு விரோதமாய் நிற்கிறாங்களே. யார் உனக்கு விரோதமாய் நின்றாலும் சரி, யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் அதுதான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. சுதந்திரித்து கொண்டவர்கள் கரங்களை தட்டி, விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். நல்லவ சோபமா ரதனா கரபலதனமா ரீதே கரனௌ சந்தரியா கரபலபா. ஓ ரீதே கரனௌ சந்தரே. ஒப்புக்கொடு. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவளாய், ஓ சுமக்கிறவனாய், அப்படிப்பட்ட கால்களாய் தேவன் மாற்றுவீராக. ஓ, நீ சுமக்கும் பொழுது இந்த யோர்தானை நீ கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இந்த கால்கள் பட்ட மாத்திரத்தில் ஓ, நீ கால் வைக்கிற பூமியை உனக்கு நான் சொந்தமா தருவேன் ஆண்டவர் சொல்ற. நீ கால் மிதிக்கிற இந்த பட்டணத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கால் வைத்திருக்கிற இந்த பட்டணத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஓ, ஒருவேளை திரும்பி போயிடலாம், ஒருவேளை எகிப்துக்கு போயிடலாம், வந்த வழியே திரும்பி போயிடலாம். அப்படி அல்ல. நீ கால் வைத்த இந்த இடத்துல, இந்த பட்டணத்துல, இந்த பகுதியில, நீ இருக்கிற இடத்துல, உன் உள்ளங்கால் படுகிற இந்த இடத்துல, ஓ உனக்கு முன்பா இருக்கிற ரைட் நவ், இந்த வேளையில ஓ கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உனக்கு முன்பா இருக்கிற ஓ யோர்தானை நான் பிளப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். நீங்க நல்லவர் ஐயா. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். யோசுவாவின் சந்ததியாய் மாற்றுவீராக. ஓ, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. உன் வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் சர்வ பூமிக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். ஓ, அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே யோசுவாவின் சந்ததி, ஓ அந்த சந்ததியாய் தேவன் நீர் மாற்றுவீராக. ஓ, பலப்படுத்துவீராக. ஓ, யோசுவாவுக்கு சொன்னீரே, ஓ திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு
உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எதை குறித்து நீ திகையாத, எதை குறித்து நீ கலங்காத. நல்லவர் ஐயா. மாறட்டும் கர்த்தாவே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும். சுதந்திரிக்கிறவர்களாய் இந்த யோசுவா கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். இந்த யோசுவாவினுடைய பாதை வெற்றியின் பாதையாய் இருந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை தோல்வியிலேயே இருக்கிறீங்களா? சில காரியங்களை இழந்து போய் நிற்கிற ஆண்டவரே, நான் தோய்ந்து போய் இருக்கிறேன், மனுஷர் முன்பாக நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன், பல தோல்விகளை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, தலை குனிவை நான் பார்க்கிறேன். இந்த யோசுவாவினுடைய ஆவி வெற்றியை நோக்கி செல்லுகிற ஆவி. அதான் யோசுவாவினுடைய ஆவி. காலேப், யோசுவா வெற்றியை சுதந்திரிக்கிறவர்கள். அதே போலதான் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர், ஜெயங்கொள்ளுகிற தேவன் அவர். இந்த யோசுவா இயேசுவுக்கு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர். இந்த யோசுவா எப்படி கானானை சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுத்தானோ, இயேசுவானவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் எல்லா காரியத்தை பகிர்ந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் வரும் பொழுது நீ அவரிடத்தில் கிட்டி வா, அவரை பிடித்துக்கொள், அவரை விட்டு விடாத. நீ தேடினால் அவர் தென்படுவார். சகோதரியே, என் நல்ல தேவன் ஐயா, ஒரு வெற்றியின் பாதைக்குள்ளாக இந்த யோசுவா ஜனங்களை நடத்தி சென்றார். விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் அந்த வெற்றியின் பாதையில நடத்துவார், அந்த ஜெயத்தின் பாதையில நடத்துவார். தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையில நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன் சகோதரனே. உன் வாழ்க்கையில நான் பயங்கரமான காரியங்களை நான் செய்வேன். நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். சோர்ந்து போகாத. நீ எனக்காய் எழும்பி நில்லு. வாலிபனே, எனக்காய் நீ எழும்பி நில்லு. யோசுவாவின் ஆவிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ எனக்காய் எழும்பி பிரகாசி. நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். உன்னை குறித்ததான தேவ திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். நல்லவரையா, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சாட்சிகளை எழுப்புவீராக, அற்புதங்களை செய்வீராக. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, 3 நாளைக்குள்ளே யோர்தானை நீங்கள் கடப்பீர்கள் என்று. நீங்க சொன்னதுதான். அவர் உரைத்ததுதான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடக்க உதவி செய்வீராக, விசுவாசிக்க உதவி செய்வீராக. தேவனுடைய வழி நடத்துதல் காணப்படட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.